ஐயா சாமி, இந்த ஏர்போர்ட்ல ரொம்ப டீசென்டா நிப்பாங்க செக்யூரிட்டி. அவனை ரொம்ப கடவுளா நினைச்சிடாதீங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இமிகிரேஷன்லாம் முடிச்சிட்டு அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் கழட்ட சொல்லுவாங்க பாருங்க. பர்ஸ் எடுத்து வையும்பான், பெல்ட்டை கழட்டும்பான், ஷூவை கழட்டி வையும்பான், சாக்ஸை கழட்டி வையும்பான், எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு அந்த பக்கம் செக் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அவனுக்கும் இவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவனை உள்ள கூப்பிட்டு செக் பண்ணுவான் பாருங்க. இப்ப எல்லாத்துக்கும் எதுக்குன்னா நேரத்தை கடத்துறது. அதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய கார்டை எடுப்பான், பேக் அண்ட் ஃப்ரண்ட் எத்தனை கார்டு வச்சிருக்கோமோ அத்தனை கார்டையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போட்டோ எடுத்துக்குவான். நீங்க பேங்க் கார்டு என்னென்ன வச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்களேன். நீங்க இப்ப எந்த நாட்டிலயோ அங்க போய் இறங்குறீங்களோ, டெல்லியில இறங்குறீங்களோ, சிங்கப்பூர்ல இறங்குறீங்களோ, ஆனா உங்க பணம் உங்கள்கிட்ட இருக்காது. இப்போ இந்த பக்கம் நிக்கிறவங்க எல்லாம் பெரிய தர்மகர்த்தா எல்லாம் கிடையாது, இவெல்லாம் பெரிய ஞானி எல்லாம் கிடையாது. இவெல்லாம் வேலைக்கு வந்திருக்கான். அங்க நிக்கிறவன் ஒரு பிளேன்ல கூட ஏறினதும் கிடையாது. திருட்டு பயல்க, திருடங்க, எல்லாம் திருடங்க. அவனை பாருங்களேன் எப்படி பண்றான்னு. நம்மளுடைய கார்டை எடுத்து போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய பிசினஸே பண்ணுவான். அவனை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா பயப்படுவோம். செக்யூரிட்டி செக்கிங், மாட்டிக்குவோமோ, ஊறுகாய் கொண்டு போறோம், அப்பளம் கொண்டு போறோம்னு. திருட்டு நாய்ங்க இவனுங்க. கேர்ஃபுல் மை டியர், கேர்ஃபுல்.